தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து தவறான தகவல்கள் பரப்பும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்காடு பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து அமைச்சர் தாமு அன்பரசன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சியின் சாதனைகள் 2026 தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்து கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து தவறான தகவல்கள் பரப்பும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். நடிகர் விஜய் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் சாடினார். எதுவுமே மக்களுக்கு செய்யாத ஒரு கட்சியை போயிட்டு குறை சொல்றது எந்த விதத்துல சரி? 24 மணி நேரம் அன்பு முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் உட்பட அனைத்து தோழமை கட்சிகளும் உழைப்பு உழைப்பு என்று மக்களோடு மக்களாக சேர்ந்து நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கேற்கிறார்கள். SIR ஆகட்டும், மக்களுடைய பிரச்சனை ஆகட்டும், கொரோனா ஆகட்டும், வெள்ளம் ஆகட்டும், வறட்சி ஆகட்டும், எதையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம எந்த ஒரு உழைப்பையும் போடாமல் உழைக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பாக பொய்யே பேசுற கட்சி பாஜக. ரத்தமும் வேர்வையும் சிந்தி அவருடைய உழைப்பை வரிப்பணமாக மோடி அரசு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுப்பதை வஞ்சிக்கிறது. ஆகிய பியூஷ் கோயல் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு பியூஷ் கோயல் மாண்பு முதலமைச்சரிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து தவறான தகவல்கள் பரப்பும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்காடு பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து அமைச்சர் தாமு அன்பரசன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சியின் சாதனைகள் 2026 தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து தவறான தகவல்கள் பரப்பும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். நடிகர் விஜய் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் சாடினார். எதுவுமே மக்களுக்கு செய்யாத ஒரு கட்சியை போயிட்டு குறை சொல்றது எந்த விதத்துல சரி? 24 மணி நேரம் அன்பு முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் உட்பட அனைத்து தோழமை கட்சிகளும் உழைப்பு உழைப்பு என்று மக்களோடு மக்களாக சேர்ந்து நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கேற்கிறார்கள். SIR ஆகட்டும், மக்களுடைய பிரச்சனை ஆகட்டும், கொரோனா ஆகட்டும், வெள்ளம் ஆகட்டும், வறட்சி ஆகட்டும், எதையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம எந்த ஒரு உழைப்பையும் போடாமல் உழைக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பாக பொய்யே பேசுற கட்சி பாஜக. ரத்தமும் வேர்வையும் சிந்தி அவருடைய உழைப்பை வரிப்பணமாக மோடி அரசு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுப்பதை வஞ்சிக்கிறது. ஆகிய பியூஷ் கோயல் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு பியூஷ் கோயல் மாண்பு முதலமைச்சரிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும்.